அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ் முஸ்லிம் அசோசியேஷன் இன் தாய்லாந்து பேங்காக் மாஸ்க்கு தமிழ் சங்கம் அவங்கள் ஏற்பாடு செய்த இந்த ரிவர் கோர்ஸு துப்ரியா ரிவரில் போகிறது. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஐசிஐடிக்லேருந்து கிளம்பி போச்சு. அவங்களுடைய ஏற்பாட்டில் ரொம்ப சிறப்பாக சேர்ந்துருந்தாங்க. அதில் நம்ம பயணம் போயிருந்தோம். அதோடைய வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த ரிவர் கோர்ஸ் எல்லாம் என்னென்ன செஞ்சாங்க எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உங்களுக்கு அந்த ரிவர் கோர்ஸில் தமிழ் முஸ்லீம் மூலயமா என்னென்ன செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் புரியும். சரி, உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே நமக்கு என்ன மெயினாக அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுட்டெலாம் பஃபே சிஸ்டம் ரொம்ப அழகாகவே வச்சுருந்தாங்க. ஃபுட்டில் எந்த வித குறையும் சொல்ல முடியாது. எல்லா விதமான ஃபுட்டும் இருந்துச்சு. ஜப்பானீஸ் ஃபுட்டு, மெயினாக தாய் ஃபுட்டு எல்லாமே இருந்துச்சு. பல வகைகள். இந்த ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு, மேலே டாப்பு, செகண்ட் ஃப்ளோரு, கீழே பெண்களுக்கும் மேலே ஆண்களுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மேலேயும் உங்களுக்கு அந்த பஃபே சிஸ்டம் ஃபுட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாக சர்வ் பண்ணாங்க. என்னென்ன காரணம்னு பார்த்திங்கன்னா மழையின் காரணமாக கொஞ்சம் தாமதமாக இருந்துச்சு. மற்றபடி அந்த டைமில் வெதரு எல்லாமே சூப்பரு, ரொம்ப அமேசிங், ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأرض. اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في المال والأهل. இந்த ரிவர் டூர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ ட்ராவல் பண்ணேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஓகே, இப்போ என்னென்னா ஃபுட்டு பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஃபஸ்ட்டு லேடிஸு எடுக்க சொன்னாங்க, அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். அந்த மேலே வந்து தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அந்த ஷிப்பு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. மைக்கோன் செய்யாமல் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு அந்த ரிவர் கோர்ஸ் அந்த ஷிப்பு போகுது பாருங்கள், இதே மாதிரி தான். நம்ம சின்ன சின்ன போட்டில் போயிருக்கோம், தண்ணியில் அப்படியே ஆடும் வந்து நமக்கு எப்படி என்ன சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் பெரிய அந்த ஷிப்பில் போனது ஒரு சின்ன ஆட்டம் கூட கிடையாது. ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அவங்க ஒரே ஒரு கோல் அடிச்சுட்டு பிங்க் வந்துட்டாங்க. சரி, உள்ளே வந்தாச்சு. அப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு கேமுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு கேமை பற்றி தெரியாது, நம்ம கேம். அப்புறம் லக்கி ட்ராவு. நம்ம எப்போதுமே லக்கி இல்லாத மேனு. ஸோ நமக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஷல்லா ஒன்றா நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஷோ முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம வெளியே போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் முன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். பாய் பாய்.